கேளுங்க மக்களே கேளுங்க, கதையை கேளுங்க, கதை கதையாக சொல்லுறேன் கேளுங்க, நல்லா கேளுங்க. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. நம்ம கதை கதையாக சேனலில் ராமாயண கதாபாத்திரங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பல சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களை நான் எடுத்துகிட்டு வரேன். மறக்காமல் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே சமயம் முழுமையாக நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கதை தலைப்பு என்னென்னா, தேவர்களையும் வென்ற இலங்கையின் மரண வில்லாளர். ராவணனின் குமாரன், தேவர்களை வென்றவன், வீரோடு யமனையும் பார்த்தவன், வானர சேனையையே மயக்கமூட்டியவனும் இவனே. இன்றும் புராணங்களை கடந்து ஒருபுறம் மரணத்தின் வடிவமாகவும் மறுபுறம் பக்தியின் வடிவமாகவும் பேசப்படுபவன். நமக்கு பரிச்சயமில்லாத ராவணனின் மகன்தான் இந்திரஜித் என்கிற மேகநாதன். இந்த மேகநாதன் பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேகங்கள் எல்லாம் சம்பித்து போச்சு. பல ஆற்றல்களுடனும் சக்தியுடனும் தான் இவன் பிறந்ததா சொல்லப்படுது. அதனால தான் ராவணன் இவருக்கு மேகநாதன் அப்படின்ற ஒரு பெயரையே வைக்கிறார். இந்த இந்திரஜித் வளர வளர அவருடைய மாயா யுத்தங்கள், அதிசய வில்லாற்றல் மற்றும் நகராகி மறைவது போன்ற பல அசாதாரண திறன்களை கொண்டிருந்தார். மாயாஜாலத்தில் கில்லாடி என்ற பெயரையும் பெற்றிருந்தார். ஒரு முறை இந்திரஜித் விந்திய மலையில் தவம் செய்கிறார். பிரம்மாவை நோக்கி அக்னியாக மூட்டி தவம் செய்கிறார். அப்போது பிரம்மாவும் காட்சியளிக்கிறார். ஒரு வாக்குறுதியை இந்திரஜித்துக்கு தரார். என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒவ்வொரு முறை போருக்கு செல்லும் முன் அக்னியாக மூட்டி அதை வெற்றிகரமாக முடித்தால் நீ நிச்சயமாக போரில் வெல்வாய். ஒருவேளை அந்த யாகம் முழுமை அடையாமல் போனால் உனது உயிர் பிரியும் என்பதே பிரம்மாவின் வாக்குறுதியாக இருந்தது. ஒரு சமயம் இந்த மேகநாதன் இந்திரனின் தலைமையிலான தேவர்கள் படைய போரில் வென்றார். இந்திரனையும் அடக்கிட்டார். அதனால தான் அவருக்கு இந்திரஜித், இந்திரனை வென்றவன் என்ற பெயரையும் பெற்றார். இதை கம்பர் தன்னோட வரிகள் என்ன சொல்கிறாருன்னா, வான்தலை எடுக்க வேலை மண்தலை எடுக்க தேவரை வென்றவன் தீய ஊந்தலை எடுத்தாய் நீ அப்படின்னு அவரோட பலத்தை கம்பர் குறிப்பிடுகிறார். கம்பராமாயணத்தில் போர் நடக்குது இல்லையா, அப்போது ராமர் இலங்கைக்கு ராவணனுடன் போர் துவங்கிய போது இந்திரஜித் தான் ராவணனோட பிரதானமான ஆயுதமாகவும் இருந்தார். அதாவது இந்திரஜித் ஏற்கனவே ஒரு மாயாஜாலம் கொண்ட ஒரு ஆளாக திகழ்கிறார் இல்லையா. அவர் எங்கிருந்து எதிரியை தாக்குகிறார் என்பது தெரியாது. ஆனால் ஒவ்வொரு அம்பும் மரணத்தையே சுமந்து வந்ததாக இருந்தது. போர் நேரத்தில் பல சமயங்களில் அனுமனின் வீரத்தையும் தடுத்து நிறுத்தியதே இந்த இந்திரஜித்தின் மாயாஜாலம். இவ்வளவு ஏன், ராமரும் லக்ஷ்மணரும் கூட இந்திரஜித் வீசின நரகாஸ்திரத்தால் மயங்கி விழுந்தாங்க. அந்த அளவுக்கு இந்திரஜித்தோட கலைத்திறம் வீரர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்திரஜித்தை தோக்கடிக்கவே முடியல, ரொம்ப பலம் வாய்ந்தவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறாங்க. இறுதியில் ராமனும் லக்ஷ்மணனும் அனுமனும் ஒரு போர் திட்டத்தை வடிவமைக்கிறாங்க. இந்திரஜித்தோட சக்தி என்ன, பிரம்மா கிட்ட இருந்து ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கான் இல்லையா, போருக்கு போகிறதுக்கு முன்னாடி யாகம் செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது. அந்த யாகத்தையே கலைச்சிட்டா அவன் எப்படி போரில் ஜெயிப்பான் அப்படின்னு அவங்க சிந்திக்கிறாங்க. இந்திரஜித் லக்ஷ்மணன் கூட போரிட வேண்டிய நாள் அன்னைக்கு அவன் இந்த யாகம் செய்கிறான். அப்போது அந்த யாகத்தை தடுத்து நிறுத்துறாரு இந்த அனுமன். தடுத்து நிறுத்தவும் அவனுக்கு பலம் குறைஞ்சி போயிடுது. அதாவது அந்த சக்தி அவனுக்கு குறைஞ்சி போயிடுது. ஆனாலும் அவன் அந்த சக்தி குறைஞ்சிருந்தாலும் போருக்கு தயாராகிறான். யாகத்தை முழுமையடையாமல் செஞ்சுட்டேனே, என் உயிர் போயிருமே அப்படின்ற பயம் அவனுக்கு ஒரு கணம் கூட வரவே இல்லை. இந்த கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, சிறு தொழிற்கு உயிராகி நிச்சயம் போரில் ஆற்றல் ஓய்வு இல்லை, நெஞ்சம் அஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சுட்டி காட்டுறாரு. அதாவது தனது சக்தி குறைந்தாலும் எளிதாக தன்னை விட்டு கொடுக்கவில்லை. லக்ஷ்மணனுடன் நேரடி மோதலில் இறுதியாக போராடி உயிரையும் விட்டு விடுகிறார். இதை அறிந்த இந்திரஜித்தின் மனைவி ஓடி வராங்க. எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கணவன் இறந்துட்டா ஒரு அழுகிறது புலம்புறது எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. தன்னோட கணவன் வீர மரணம் அடைந்திருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவரை பார்க்க வராங்க. ஒரு துணிச்சலான பெண்ணாகவும் சிலோச்சனை கருதப்படுகிறார்கள். ஆக ஒருவனுக்கு வல்லமை தேவை, பக்தியும் தேவை, நேர்மை நிறைந்த பணிவும் தேவை. இவை இல்லாமல் போனால் உலகத்தையே வென்றாலும் மனிதன் தன்னை வெல்ல முடியாது என்பதை உணர்த்துகிறது இந்த இந்திரஜித்தின் கதாபாத்திரம்.
இன்னும் பல சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.